ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் சென்னையில் இருக்கும் பூந்தமல்லியில அமைஞ்சிருக்கிற திருக்கச்சி நம்பிகள் கோவில். இந்த கோவில திருக்கச்சி நம்பிகள் கோவிலும் சொல்வா, வரதராஜ பெருமாள் கோவிலும் சொல்வா. இந்த கோவிலுக்குள்ள நம்ம சுவாமி திருக்கச்சி நம்பிகளுக்கு ஒரு சன்னதி, வரதராஜ பெருமாளுக்கு சன்னதி, ரங்கநாதருக்கு சன்னதி, ஸ்ரீனிவாசருக்கு சன்னதி பார்க்குறோம். பக்கத்திலேயே ஆண்டாளுக்கு தனி சன்னதி, தாயாருக்கு தனி சன்னதி. இந்த இவ்வளவு சன்னதிகளும் கொண்ட பழமையான கோவில் இது. இங்க வந்து சுவாமி திருக்கச்சி நம்மளுடைய திருநட்சத்திரம் பிராண்டா கொண்டாடுறா. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோவிலுக்கு முன்னாடி கடைகளும் பக்தர்கள்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமா வந்து பெருமாளை சேவிக்கிறா, திருக்கச்சி நம்பிகளை சேவிச்சுட்டு போறதையும் பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து வெளிப்புறப்பாடு இருந்தது. சுவாமி திருக்கச்சி நம்பி வீதி புறப்பாடு போயிருந்தார். அதை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அங்க இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோவில்ல திருக்கச்சி நம்பிகள் வந்து ஏழை பண்றா. பல்லக்குல சுவாமி திருக்கச்சி நம்பி வீதி புறப்பாடு போறதுதான் பாக்குறோம். இப்ப வந்து ஆஞ்சநேயர் கோவில எழுதியிருக்கார். அவருக்கு முன்னாடி கண்ணாடி வச்சிருக்கா. அதுல வந்து அவ்வளோ அழகா அவருடைய திருமேனி தெரியறது. இது முடிஞ்சு திருக்கச்சி நம்பிகள் வந்து திரும்பி கோவிலுக்கு ஏழை பண்ணுவா. அதுக்கப்புறம் கோவில்ல வந்து திருமஞ்சனம் நடக்குமா. அப்புறம் திருப்பியும் பாதி ராத்திரிக்கு மேல வீதி புறப்பாடு உண்டு அப்படின்னு சொல்றா. சுவாமி திருக்கச்சி நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு வழிகாட்டியா இருந்தார், குருவா இருந்தார். இவர் இங்க இருந்து பூக்களை பார்த்தா தன்னுடைய தோட்டத்துல பூக்களை பறிச்சு மாலையா தொடுத்து தினம் காஞ்சிபுரத்துக்கு வரதராஜ பெருமாள் கொண்டு போய் சமர்ப்பிப்பாராம். இவருக்கு பெருமாள் கிட்ட பேசுற பாக்கியமும் கிடைச்சது. பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியமும் பண்ணியிருந்தார் இவர். அதனால்தான் இவருடைய கையில நம்ம எப்பவுமே நம்ம ஒரு ஆலவட்டம் பார்ப்போம். ஏன்னா இவர் வந்து வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தார். பெருமாளோட பேசுற பாக்கியத்தை பெற்றவர் இவர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.